ட்ரம்ப் அவர்கள் மீது மீண்டும் ஒரு கொலை முயற்சி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சமூக ஊடகங்களையும் பல்வேறு விதமான தொலைக்காட்சி செய்திகளையும் வந்திருக்கிறத நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. வெறும் ஒரு 21 மாத இடைவெளியில 3 முறை ட்ரம்ப் அவர்கள் மீது இந்த கொலைக்கான முயற்சி இல்ல அசாசினேஷன் அட்டெம்ப்ட் ஆனது நடந்திருக்கு. இது ஒரு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தாலும் இதற்கு பின்னாடி நிறைய சந்தேகங்கள் நடந்திருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 தரப்புக்கும் மத்தியில பேச்சுவார்த்தையோட முடிவுகள் என்ன, இல்ல தொடங்குச்சா இல்லையா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளும் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன கிடைச்சிருக்குன்னா, யுஏஇயும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக ரொம்ப பெரிய ஒரு கேம் விளையாட இருக்காங்க. இஸ்ரேலோட ஆயுதங்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல களமிறக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலோட சில வீரர்களும் ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்துல யுஏஇல செயல்பட்டு இருக்கிறதா ஆக்சியோஸ்ல இப்போ ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டாவும் இது மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்புக் ஷோகம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியா நம்ம பார்க்க போறதே யுஏஇ பத்தினதான். இன்னைக்கு ஆக்சியஸ்ல வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல இதை பத்தி தெளிவா பேசியிருக்காங்க. முதல்ல கண்டென்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கு பின்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு சொல்லிடுறேன். எக்ஸாக்டா அதுல என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கு ஈரானுக்குள்ள ஸ்ட்ரக்சரல் டேமேஜை உருவாக்கணும் ஒரு கேம்பெயினா அது மாறுச்சு. ஏரியல் பாம்பிங் கேம்பெயினா. இது வரைக்கும் பார்த்தோன்னா ஒரு 13,000 டார்கெட்ஸ் வரைக்கும் ஈரானுக்குள்ள இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட கூட்டு தாக்குதல்ல அழிக்கப்பட்டிருக்கு, இல்ல பாதிப்படைய வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய மினிமம் ஒரு 2000 இருந்து 5000 டார்கெட்ஸ் வரைக்கும் ஈரான்னால இந்த இடத்துல டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்ல டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கலாம். ட்ரோன் அட்டாக், சின்ன ஒரு ட்ரோன் அட்டாக்ல இருந்து மிகப்பெரிய ஒரு பாலிஸ்டிக் மிசைல் விழுந்து இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் இஸ்ரேல், நான் சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் இஸ்ரேல சேர்த்து தான் இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு யாருன்னு பார்த்தோன்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஏன்னா இது வரைக்கும் ஈரான் வந்து ஒரு 1000 பாலிஸ்டிக் மிசைல் மற்றும் ட்ரோன்கள் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அதுல 500ல இருந்து 600 ப்ரொஜெக்டைல்ஸ் இந்த யுஏஇ டேமேஜ் பண்ணிருக்கு. ஏன் ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இல்ல வேற எதுவும் காரணமானு பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இஸ்ரேலும் யுஏஇயும் சேர்ந்து இஸ்ரேலோட அயன் டோம் ஏவுகணை தடுப்பு அமைப்பை துபாயில கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. மற்றும் இன்னும் சில இடங்கள் ஒரு 3 யூனிட்ஸ் வரைக்கும் டெப்ளாய் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது பத்தாவது குறைக்கு அயன் டோம் ஆபரேட்டர்ஸ் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸா இருக்கக்கூடிய ஐடிஎஃப் ஓட வீரர்கள் 3 இலக்கங்கள் வரைக்கும் ஒரு 180 வீரர்கள் வரைக்கும் கொண்டு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல டெப்ளாய் பண்ணதா இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. என்னடா இது வரைக்கும் இந்த ஒரு செய்தி வெளியில வரல. ஏன்னா அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலோட அந்த அளவுக்கு நெருங்கிய ஒரு தொடர்பு அந்த நாடுகளுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த யுத்தங்களா இருக்கட்டும், அரபு இஸ்ரேல் யுத்தத்துல இருந்து ஓரளவுக்கு நார்மலைசேஷன் நடக்கணும் முயற்சி பண்ணாலும் 2 தரப்பு வந்து ப்ராப்பரா இன்னும் நார்மலைஸ் ஆகல. எப்ப வேணும்னாலும் இவங்களுக்குள்ள பிரச்சனை உருவாகலாம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேட்டகரியில தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவங்க இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்கன்னா, ஈரானுக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல்ல இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை யுஏஇ எடுத்தது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர்னால இஸ்ரேலோட நார்மலைசேஷன் ஆகுறதுக்கும் அந்த ஒரு சம்மதம்ன்றது தெரிவிச்சிருக்காங்க. இதுல ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய செய்திகள் அண்ட் முன்கூட்டியே வந்த இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வந்த சில செய்திகளை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையான தெரியும். மார்ச் மாசம் 22, 23 ஆகிய தேதிகள்ல யுஏஇ நோக்கி ஒரு 5 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஒரு 15க்கும் அதிகமான ட்ரோன்களை ஈரான் அனுப்பியிருந்தாங்க. ஆனா இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ல ஒரு மிசைல் ஆனது கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு, 4 பாலிஸ்டிக் மிசைல்கள் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி பார்த்தோன்னா அந்த 15 ட்ரோன்களும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. நார்மலா யுஏஇ யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸும் பேட்ரியட் மாதிரி இருக்கக்கூடிய எந்த ஒரு வான் பாதுகாப்பு கவசங்களும் பயன்படுத்தாம ரொம்ப லாஸ்ட் லேயரா தரைப்பரப்புல இருந்து ஒரு 4ல இருந்து 5 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்ல அந்த ட்ரோனோட இன்டர்செப்ஷன் நடந்துருச்சு. ஸோ இவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அயன் டோம் உள்ள அனுப்பப்பட்டிருக்கு, அங்க வீரர்கள் இருந்தாங்கன்றத இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஆல்மோஸ்ட் நம்மளால உறுதிப்படுத்த முடியும். அண்ட் இஸ்ரேலோட வீரர்கள் அங்க இருக்கிறது தெரிஞ்சதுனால ஈரான் அவங்க மேல இன்னும் அதிகமான தாக்குதல்களை நடத்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 2 தாக்குதல் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கு. ஈரானோட ட்ரோனை ரொம்ப தரையில இருந்து லாஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ இஸ்ரேலோட ஆயுதம் அந்த இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்டா இது என்ன பெரிய ஒரு தப்பா? அரபு நாடுகள் இஸ்ரேலோட வெப்பன்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அரபு நாடுகள் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஆனா யுஏஇ போன்ற நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா யுஏஇ மற்றும் கத்தார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்கு வரக்கூடிய அந்த பிளாக் மணி, கருப்பு பணத்தை ஒயிட்டா மாத்தி கொடுக்கறதுல இருந்து இவங்களோட ப்ராக்ஸி குரூப்ஸுக்கு ஃபண்டிங், அந்த ஃபண்டை மாற்றி விடக்கூடிய முக்கியமான வேலைகளை இந்த 2 தரப்புமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஈரானுக்கு இந்த நாடுகள் மீது நம்பிக்கை இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய நேரத்தில்
இஸ்ரேலோட ஆயுதத்தை கொண்டு வந்து நிறுத்தினது மட்டும் இல்லாம ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ல இஸ்ரேலையும் இப்ப சேர்த்துக்கிட்ட ஒரு கணக்கா தான் மாறும். அண்ட் ஏற்கனவே கத்தார் போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்காவோட ஹைமார்ஸ் சிஸ்டம்லாம் ஈரானுக்கு எதிராக லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அதுலயே நிறைய உதவிகள் இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா அமெரிக்காவோட அதிபரோட அந்த அசாசினேஷன் அட்டம் பத்தி 21 மாசத்துல 3வது அசாசினேஷன் அட்டம்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கொலை முயற்சி எல்லாம் பார்த்தோன்னா கல்ஃப் கோஸ்ட்ல நடந்தது. அதுக்கு அடுத்தபடியா அவரு பேசிட்டு இருக்கப்போ பொது அந்த ஒரு மேடையில வச்சு அவருக்கான அசாசினேஷன் அட்டம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்தது. இதெல்லாம் நடந்துச்சு. நேத்து பார்த்தோன்னா ஒயிட் ஹவுஸோட ஹில்டன் ஹோட்டல்ல ஒரு நபர் ஆயுதம் ஏந்தி ஒரு நபர் துப்பாக்கியால சுட்டுட்டாரு. அவர்கிட்ட கத்திகள்லாம் இருந்ததுன்ற மாதிரி செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல ட்ரம்ப் அவர்கள் இறுதி நேரத்துல தப்பிச்சிட்டாருன்ற மாதிரியும் வெளியில செய்திகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அசாசினேஷன் அட்டம் நடந்ததா செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்திருக்கு. இந்த ஒரு டாபிக் கூட நான் பெருசா போக விரும்பல. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிக்கல் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான அசாசினேஷன் அட்டம் நடத்தப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட நபர்களை சுட்டு பிடிக்கிறாங்க, இல்ல அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி என்ன ஒரு நெட்வொர்க்ன்றது கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் ஓகே. ஆனா இதே மாதிரி அமெரிக்காவுல சமீபத்துல முக்கியமான ஒரு நபர் சார்லி அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு எவிடன்ஸ் கூட, ஒரு போட்டோ, ஒரு வீடியோ, இல்ல இவங்க தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துற மாதிரி எந்த விதமான செய்தியும் அமெரிக்கானால கொடுக்க முடியல. அமெரிக்காவோட அதிபர் ரொம்ப உயரிய ஒரு பதவியில் இருக்கிறவரு. அவருக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்றது தெரியும். ஆனா எல்லாமே இந்த இடத்துல உயிர் தான். அமெரிக்காவோட அரசியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவரை கொண்டு இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ, ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை. அமெரிக்காவோட அதிபர்களே இந்த மாதிரி மர்மமான முறையில் இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எவிடன்ஸை அமெரிக்கானால கொடுக்க முடியல. ஸோ இது இந்த இடத்துல பெரிய ஒரு சந்தேகம் சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் என்ன நடக்குதுன்றது தெரியும். ஆனா இது எல்லாம் கேட்டால் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு நாட்டோட தலைவர் அவரோட ரேட்டிங்ன்றது இறங்குதோ அதை ஏத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இது இந்த அசாசினேஷன் அட்டம்ப்டை நான் பொய்ன்னு சொன்னது. ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபர் ஈரான் யுத்தத்தில் அவரோட ரேட்டிங் எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு, அவரோட பதவிக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இப்போ மிட் டர்ம் எலெக்ஷன் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் நடக்க போகுது. அதில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை அவரோட கட்சிக்கு ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு எலெக்ஷனில் ஒரு பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை இவங்களோட கட்சிக்கு ஏற்படுத்துறதுக்காக இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நடத்தப்பட்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நடந்திருக்கிறது வேற, நடத்தப்பட்டிருக்கிறது வேற. ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்ததா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் ரஷ்யாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு விசிட்டுக்கு போக போறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா, ஈரான், சீனா இந்த 3 தரப்பும் முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்காங்க. சீனாவோட ரொம்ப முக்கியமான ஒரு உளவு கப்பல் அமெரிக்காவோட அல்பிடைட் பேஸ்ல இருந்து வெறும் சில மைல்கள் தொலைவில், ஒட்டுமொத்த ஈரான் யுத்தமும் நடக்கக்கூடிய நேரத்துல வெறும் ஒரு சில மைல்கள் தொலைவில் நிறுத்தப்பட்டிருக்கு. அது பத்தின ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இப்போ வெளியில ரொம்ப வைரலான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ சீனாவுக்கு போகக்கூடிய ஈரானோட அதிபர் பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் டு பி ஃப்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லணும், ரஷ்யா ஈரானுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆயுதம் மற்றும் மருத்துவ பொருட்கள் சம்மந்தப்பட்ட உதவிகள் வந்திருக்கு. ஆனால் ரஷ்யாவுக்கு ஈரான் பண்ண உதவி ரொம்ப பெருசு. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் வார்ல, உக்ரைன் வார்ல ஈரான் மட்டும் இந்த ட்ரோன்ஸ் உள்ள அனுப்பலனா ரஷ்யாவோட நிலைமை ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு உதவிகள் பண்ண ஈரானுக்கு ரஷ்யா பண்ண உதவிகள் பார்த்தோன்னா கம்மி தான். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா எந்த ஒரு நாடா இருந்தாலும் தனக்கு ஆபத்துல உதவிய ஒரு நாட்டை அவங்க ஒரு ஆபத்துல இருக்கப்போ டைரக்டா அவங்களால உதவிகள் பண்ண முடியல கூட தேர்ட் பார்ட்டிஸ் மூலயமா இல்ல அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்க செய்ய தவறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த 2 நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய உறவுல அந்த ஒரு நம்பிக்கைன்றது வராது. ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கானால ஓரம் கட்டப்படக்கூடிய நாடுகளுக்கு இந்த நம்பிக்கையானது ரொம்ப முக்கியம். பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசிட்க்கு அப்புறமா என்ன விதமான அப்டேட்ஸ் வருதுன்றது. அண்ட் கடைசியாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, லெபனான் சீஸ்ஃபயர் ஆல்மோஸ்ட் வைலேட் பண்ணப்பட்டுச்சு. மிகப்பெரிய அளவில் வைலேட் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 நாட்களாகவே பார்த்தோன்னா இஸ்ரேலோட மெகா பீரங்கிகள் லெபனனோட சதன் லெபனன் பகுதிகள் அதிக ஆதிக்கத்தை செலுத்துறத தொலைக்காட்சியில் வர செய்திகள் மூலயமா தெளிவுபடுத்த முடியுது. இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. ஈவன் ஹெஸ்புல்லாவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் கூட இஸ்ரேல் இந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான பீரங்கிகளை உள்ள அனுப்பிட்டு இருக்கதா சொல்றாங்க. இன்னைக்கு சதன் லெபனான் பகுதியில் மட்டுமே 28 இடங்கள்ல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷனா பார்க்கப்பட்டு இருக்கு. நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹெஸ்புல்லாவு கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிக்கிறதுக்கான முயற்சிகளை கம்ப்ளீட்டா லெபனான் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் இஸ்ரேலும் இந்த மாதிரி உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா மேல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஆனா திரும்ப அவங்க ஸ்ட்ரைக்ஸை பண்றதுன்றது இஸ்ரேலோட வடக்கு பகுதிகளையும் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டா டிஸ்ஆர்ம் பண்ணிட்டாங்கன்னா
அடுத்து இஸ்ரேலோட ஒட்டுமொத்த கவனமும் ஈரான் பக்கம் தான் திரும்பும். இது ஈரானுக்கும் தெளிவா தெரியும். ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரத்துல ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து ஆயுதங்களை பறிக்கிறத ஈரானும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் 2 கேள்வி தான் நான் உங்ககிட்ட வந்து ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறது. ஒன்று என்னன்னா, ட்ரம்ப் அவர்களோட அசாசினேஷன் அட்டம் இப்போ ரீசெண்டாக வந்திருக்குது. வந்திருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் இதெல்லாம் பார்க்குறப்போ அட்டம் நடந்திருக்குன்னு கூட வச்சுப்பேன். ஆனால் ரொம்ப முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை அமெரிக்கானால இன்னும் வெளியிட முடியல. அதற்கான காரணம் என்ன? இரண்டாவது இருக்கக்கூடியது அரபு நாடுகள் மற்றும் ஈரான். மதத்தின் பெயரால ஒரே நாங்க எல்லாம் ஒண்ணா இருக்கோம்னு சொல்லக்கூடிய இந்த அரபு நாடுகள் ஈரான்னு வந்தா மட்டும் பிரிச்சு பார்க்கறாங்க. ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கூட ஒண்ணா சேர்றாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? ஆக்சுவலா இது நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட வீடியோஸை பார்க்குறப்போ 2 வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வரதை என்னால் பார்க்க முடியுது. குறிப்பா இந்த ஒரு டாபிக் பேசுறப்போ. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது ஜென்னுனா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோஸ் இருக்கும். அது உங்கள் விருது. உங்கள் ஆர்கே.